திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் நந்திபுரம். காட்டழுகிறாயின் சிரிக்கவுமே லக்ஷ்மணுக்கு பாதி தெம்பு வந்து விட்டது. பாத்தியா, இம்புட்டு நேரம் என்னமா நடிச்சவை, இப்போ கூட்டு சேரலான்னதும் சிரிக்கிறியே, பெரிய களவாணி நீ என்று மெல்ல செல்லபாய் சினிங்கியபடி நைசியம் காட்டத் தொடங்கினார் லக்ஷ்மணன். காட்டழுகிறாயன் உடனே சிரிப்பை மாட்டிக்கொண்டு அவரை கூர்ந்து பார்க்கலானான். எனவே எதுக்கு அப்படி பார்க்குறே? பார்க்காம நீங்கள் தான் எல்லா அவதரமும் எடுப்பீங்களே என்று லாக்கப்பறையில் 4 முளையிலும் தன் பார்வையால் ஒரு சுற்றினான். அங்கே என்னத்தை பார்க்குற? இல்லை, குட்டி போலீஸு இருக்குதான்னு பார்க்குறேன். குட்டி போலீஸா? பின்ன சிசி கேமரா அத்தனையும் குட்டி போலீஸ் தானே என்று அவன் பேச்சில் ஆங்காங்கே மலையாள பொத்திகள். அங்கே அதெல்லாம் இங்கே கிடையாது. நீ ஒன்றும் சர்வதேச களவாணி இல்லை. உன்னை ஒரு லோக்கல் டப்பா மந்திரவாதி, சரியான டுபாக்கூர். உனக்காக சிசி கேமரா வச்செல்லாம் கண்காணிக்க மாட்டோம். உன்னை பகடிக்காண்டா. நான் ஒன்றும் டப்பா இல்லை. இப்போ இவ்விட ஞான் நீங்கள் தரைசாய் ஒரு சிட்டு வீரனை போல் வெளியேறி காட்டட்டே என்று காட்டழுகிறாயன் தினாவாக கேட்டான். அப்போ ஏன் நாயக்கர் வீட்டிலே இருந்து என்னை பார்த்துட்டு ஓடுனே? அவ்விட செந்தூர் முருகன் கோயில் விபூதி பன்னீர் இலைமையில் இருக்கிறது ஞாங்கள் நோக்கியும் நான் அதையெல்லாம் கவனிக்கல. அதுக்கு என்ன இப்போது? அதுபோல் பல பிரசாதங்கள் உள்ள இடங்களில் என் அஞ்ஞானம் செயலிழிக்கும். அதே தான் ஞான் ஓடியது. ஓ, இப்படியெல்லாம் கூட இருக்குதா? ஒரு மை இவ்வளோ வேலையெல்லாம் செய்யுமோ? நம்ப முடியலையே. இந்த நகம் அளவுள்ள ஒரு சிம் கார்டு லோகமெங்கிலும் உள்ள சப்தத்தையும் வெளிச்சத்தையும் ஸ்வீகரிக்கும் என்றால் இந்த மை மட்டும் செயல்படாதா என்ன? டேய், இது ப்ரூவ் பண்ணின சயின்ஸுடா. உன் சமாச்சாரம் மாயாஜாலம்டா. எப்படி இப்படி கம்பேர் பண்ணுற? வெட்டி பேச்சு போகிறோம், கூட்டணி வைப்போன்னு சொன்னீங்களே, அதுக்கு வரும். ஆமாம், நீ மலையாளியா தமிழனா? அப்பன் மலையாளி, அம்மே தமிழானோ? அதான் பேச்சும் ஒரு கலப்பாக இருக்குது. போகட்டும். காவல்காரன் சிங்கமுத்து எப்படி செத்தான்? நீயும் அவனும் கூட்டணி போட்டு தானே செயல்பட்டீங்க? ஆமாம், நாயக்கர் பங்களாலிருந்து பட்டயமுள்ள பெட்டியை களவாட சொன்னது ஞான்தான். ஆனால் அந்த பட்டயம் படிக்காட்டான் படிக்கில்லா. ஒன்றுமே புரியலை எங்களுக்கு. ஒன்று மாத்திரம் ஞான் அறியும். அம்பலத்தில் ஒரு சுரங்க வழி உண்டு. அது வேடங்காடு வரை போகும். வேடங்காட்டில் ஒரு இடத்தில் புதையல் இருக்குது. அது இருக்கும் இடம் சுரங்கப்பாதைக்குள் உண்டு. அதில் தப்பிதம் உண்டாக்கி போகில் புதையல் கிட்டாது. அதை புரிந்து கொண்டுதான் போக வேண்டும். அந்த பட்டையும் அது கொண்ட பெட்டியும் சிங்கமுத்துக்கிட்டே தான் இருந்தது. ஞான் அதை மனசில் கொண்டு பின்னே ஒரு ராத்திரி சிங்கமுத்துவும் நானும் சுவரேறி குதித்து கோயிலுக்குள் புகுந்து சுரங்க வழியை தேடினோம். அது சமயம் பிரம்ம முகூர்த்த காலம் வரவும் ஞான் காட்சியை வழிபாடு செய்ய வேண்டி கிளம்பிவிட்டேன். எனக்கு பிரம்ம முகூர்த்த காலம்தான் யட்சி வழிபாட்டு காலம். ஆனால் சிங்கமுத்து நான் தொடர்ந்து தேடுறேன்னு தேடிக்கிட்டே இருந்தா. அதன் பின்னே அவன் என்னை பார்க்க வரவே இல்லை. நான் அவனை தேடி பிடிச்சா எனக்கையும் துணை அவசியமில்லைன்னு பறஞ்சு எனக்கு ஆத்திரம் வந்து பின்னே ஒரு ராத்திரி அவனை நான் வசியம் செய்து அவனை பேச வச்சப்போ அவன் அந்த சுரங்க வழியை கண்டுபிடிச்சிட்டதா தெரிஞ்சுது. அவன் காலில் நாகதகாளி வேரை ஒரு காப்பு போல கட்டி இருந்தது. பெட்டி கிடைச்சது பெருகல்ல. அது ஒரு பொறி உண்டு. அது இருந்தால் தான் புதையல் ரகசியத்தை சிக்க முடியும் என்று சொன்னான். அந்த அச்சுப்பொறி நாயக்கர் பங்களாவில் மாத்திரமே உண்டு. ஞான் அது குறித்து யட்ச பிரசன்னத்தில் நோக்கி பேச யட்சியும் பங்களாவில் அது பூஜை அறையில் உண்டுன்னு பறஞ்சு அந்த பூஜை அறைக்குள் நுழைஞ்சு அதை தேடி எடுக்கத்தான் வேலைக்காரன் வேஷத்திலே பங்களாவுக்குள்ளே ஞான் நுழைஞ்சு. அப்போ ஒரு பெட்டி, அது ஒரு தவிர ஒரு அச்சுப்பொறி. இவ்வளவு விஷயம் இருக்குதா? போட்டோம். சிங்கமுத்து சுரங்க வழியை எப்படி கண்டுபிடிச்சான்? அவனை எப்படி நீ கொன்ன? இல்லை, நான் கொல்லலை. பகவதி சத்தியமாயிட்டு நான் அவனை கொல்லலை. அவன் அவசரப்பட்டு வேடங்காட்டுக்கு போய் மறிச்சு போய் அங்கே ஒரு புலி உண்டு, அதுக்கிட்டே சிக்கி அவன் மறிச்சு. அப்போ அவன் பெண்டாட்டி எப்படி செத்தா? அவளை ஞான் தன்னை கொலை செய்தது. ஆனால் செய்யணும்னு செய்யலை. பெட்டி அவள் வசம் இருந்தது. அதை நான் திருப்பி கேட்டப்போ அவள் தரான்பட்டில்லா. ஆத்திரத்தில் ஆற்றங்கரையிலே குளிக்க வந்து அவளை தண்ணீரில் அமுக்கி மிரட்டி கேட்டேன். ஆனால் அவளுக்கு ஆயுசுல்லா. ஜீவன் போய் ஞானம் அவள் உடம்பை ஆத்தோடு போக விட்டு. அப்போது அக்கம் பொறிக்காகத்தான் நீ ஞாயிற்று வீட்டையை சுற்றி வந்தியா? அதே பின்னே பெட்டி குறித்து நீங்கள் சம்சாரிக்கவும் ஞான் உங்களையும் நோட்ட விட்டு. எப்படிடா இவ்வளவு தைரியமாக இந்த ஊரில் இருந்த? நாங்கள் பிடிச்சிடுவோங்கிற பயமாக உனக்கு இல்லையா?
எனக்கு யட்சி துணை உண்டு. அவள் இருக்கும் வரையில் எனக்கு ஏதும் ஆகாது. அப்போ ஆக்சிடெண்ட் ஆச்சே, அப்போ உன் எச்சி எங்கே போனா? அவளே என்னை சிறு காயத்தோடு காப்பாற்றியதாக்கும். எப்படி கேட்டாலும் பதில் சொல்கிறியே. சரி, என்னை பற்றி உன் எச்சி என்ன சொல்கிறா? ഞങ്ങൾ ஒரு மகா களவாணி. புதையலுக்காகவே டிரான்ஸ்ஃபர் கேட்டு விடத்துக்கு வந்த ஆள் நீங்கள். அதுதானே சத்தியம்? காட்டழகிராயன் லக்ஷ்மணன் விஷயத்தில் ஒரு நிஜத்தை குறிப்பிடவும் அவர் முகத்தில் ஏராளமான அதிர்வு. നിങ്ങൾ என்னிடம் கூட்டணி போடும்னு யட்சி சொன்னா அதை ഞാൻ സമ്മതിച്ചു. അല്ലെങ്കിൽ ഈ காக்கி மனுஷர்களை நான் ஒருபொழுதும் மதிச்சில்ல. காட்டழகிராயன் அலட்சியமாகவே அப்படி சொன்னாலும் ஒரு கான்ஸ்டபிள் இடையூறு செய்தார். அப்பொழுது, என்னையா, டிவிக்காரங்க 2 பேர் உங்களை பேட்டி எடுக்கணும்னு வந்திருக்காங்க சார். என்னையா? ஆமாம் சார், இந்த புதையல் விஷயமா ஒரு லைவ் டாக்குமெண்ட்ரி ரெடி பண்ணுறாங்களா, அதுக்காகத்தான். லக்ஷ்மணன் முகத்தில் முதல் முறையாக ஒரு எச்சரிக்கை உணர்வு பரவ ஆரம்பித்தது. அதே வேகத்தில், அதுக்கெல்லாம் டிபார்ட்மெண்ட் பர்மிஷன் வாங்கணும், முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுங்கயா என்றார். கான்ஸ்டபிள் விலகவும் காட்டழகிராயன் லட்சுமணனிடம், சார், அந்த டிவிக்காரங்களில் ஒருத்தி பெண்குட்டி, அவங்கள ஒதுக்கண்டா, நான் சொல்லலை, யட்சி சொல்கிறா என்றாள். லட்சுமணனிடம் திரும்பவும் அதிர்ச்சி. தனக்கு 5 விதமான பொருட்கள் வேண்டும், அதை தாங்கள் கொண்டு வந்து தர வேண்டும் என்று கொங்கணரை பூதகண்ணவும் மடமலையும் வியப்போடு பார்த்தது மட்டுமல்லாமல் அது தொடர்பாக ஒரு கேள்வியையும் கேட்கச் செய்தனர். சாமி, தப்பாக எடுத்துக்காதீங்க. நாங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத இந்த தவத்தை நீங்கள் சாதாரணமாக செய்து முடிச்சுட்டீங்க. உங்கள் உடம்புல இப்போ முன்னை விட பளபளன்னு மின்னுது. உங்கள் முகத்துலேயும் ஒரு அழகு நல்லா தெரியுதுங்க. இப்படி முடியாததையே முடித்த உங்களுக்கு நீங்கள் சொன்ன இந்த 5 பொருட்களை சாமி கிடைக்கிறது பெருசு. எதுக்கு போய் எங்களை எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? இதை நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய மறுத்து சொல்கிறதா நினச்சிடாதீங்க. விளங்கி காத்தான் கேட்குறோம் என்றான் பூதக்கண்ணு. இதுவும் ஒரு நல்ல கேள்விதான். நீங்களும் நிறையவே கேள்விகளை கேட்கிறீர்கள். ஒரு குருவுக்கு கேள்வி கேட்கும் சீடனைத்தான் மிகவும் பிடிக்கும். உண்மையில் சிந்தனையில் கேள்வி கேட்பதுதான் கடினம். ஒரு நல்ல கேள்வி சில அரிய செய்திகளே கிடைப்பதற்கு காரணமாகிவிடும். நசிகேதன் என்றொரு சிறுவன் யமனிடமே கேள்வியை கேட்டான். உடம்பில் உயிர் எங்கே இருக்கிறது? அது இறப்புக்கு பிறகு எங்கு செல்லுகிறது? என்ன ஆகிறது என்று அவன் கேட்ட 3 கேள்விகள் யமனையே திணறடித்தது. கடோபநிஷதம் என்று ஒரு உபபுராண நூல் இதனால் கிடைத்தது. தன் காலால் 3 அடி மண் கேட்டான் வாமனச் சிறுவன். அக்கேள்வியினால் ஒரு அவதாரமே கிடைத்தது. கைகேயி கேட்ட வரத்தால் இராமாயணம் கிடைத்தது. இப்படி நான் அடுக்கிக் கொண்டே போவேன். உங்கள் கேள்விக்கு என் பதில் ஒன்றே ஒன்றுதான். ஒரு கோயிலை மட்டும் ஒரு தனி மனிதன் தன் பெரும் புகழுக்காக கட்டவே கூடாது. கோவில் என்பது எப்பொழுதும் மனித சமூகத்திற்கு சொந்தமானது. அதன் கட்டுமானத்தில் சமூக பங்களிப்பு இருக்க வேண்டும். எனவேதான் ஆண்டி முதல் அரசன் வரை அதில் தங்களால் இயன்ற அளவில் பங்கேற்க வேண்டும். அந்த பங்களிப்பு அந்த சமூக காலத்தால் அழிந்து போகாமல் அருளோடு அவர்கள் வாழ்ந்திட வழிவகுக்கும். உன்னுடைய பங்களிப்பாக ஒரு கைப்பிடி மண்ணை நீ ஒரு ஆலய நிமித்தம் அளித்தால் கூட போரும். அதை இறையருளாகி உனக்கு என்றென்றும் உற்ற துணையாக நிற்கும். உனக்கு மட்டுமல்ல, உன் சந்ததிக்கும் கூட அது துணையாக நிற்கும். இந்த உலகை விட்டு நீ செல்லும் பொழுது பாவ புண்ணியங்களை மட்டுமே எடுத்துச் செல்ல முடியும். விட்டு செல்வதும் அதுவாகத்தான் இருக்கும். அதில் ஆலய திருப்பணியும் அடக்கம் என்பதை தெரிந்து கொள். அந்த திருப்பணியில் இந்த மலைநாட்டு மக்களான உங்களுடைய பங்களிப்பும் வேண்டுமென்றே உங்களிடம் நான் உதவிகள் கோரினேன். அதே சமயம் என் பொருட்டு நான் எதையும் கேட்க மாட்டேன். இதனால்தான் ஒரு குறுநில மன்னனான அழகிய மணவாளதாசனிடம் ஆலயத்து திருப்பணி பொறுப்பை ஒப்படைத்தேன். அவன் வசம் இருப்பது மக்களின் வரிப்பணம்.